இன்னைக்கு எபிசோட்ல நம்ம கான்ஸ்டிடியூஷன்னா என்னன்னு பார்ப்போம். வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன்? கான்ஸ்டிடியூஷன் இஸ் த பேசிக் அஸ் வெல் அஸ் த சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட். இந்த கான்ஸ்டிடியூஷன் கீழே தான் மற்ற எல்லா சட்டங்களும் இயற்றப்பட வேண்டும். அந்த சட்டங்கள்ல சொல்லக்கூடிய ஏதாவது விதிகள் இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு முரண்பட்டு இருந்தால் அந்த சட்டங்கள் செல்லுபடியாகாது. அதுதான் கான்ஸ்டிடியூஷன். இந்த கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கான்ஸ்டிடியூஷன்ல ஃப்ரேம் பண்ணிக்குவாங்க. இப்ப இந்தியாவை பொறுத்த மட்டும் ஆஃப்டர் வி காட் இண்டிபெண்டன்ஸ் ஆன் ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவுக்குன்னு ஒரு தனி கான்ஸ்டிடியூஷன் வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவுக்கு தனியா வேணும் அப்படிங்கறது 1934 கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம்.என். ராய் அப்படிங்கிறவர் ஒரு டிமாண்ட் வச்சார். அதே இத 1935 காங்கிரஸ் மாநாட்டிலையும் இது வற்புறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் அதாவது அட்லி பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துருது அப்படிங்கிற முடிவுனாங்கிறத போன எபிசோட்ல பார்த்தோம். அதன்படி இந்தியாவுக்கு பவர் டிரான்ஸ்பர் பண்ணும்போது ரெஸ்பான்சிபிள் ஹேண்ட்ஸ், ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருந்தால்தான் அது சரியான முறையில அங்க பவர் டிரான்ஸ்பர் பண்ண முடியும் அப்படிங்கறதுனால அது சம்பந்தமாக கிரிப்ஸ் மிஷன், ஆகஸ்ட் ஆபீஸ், கேபினெட் மிஷன் இது மாதிரி பல தூதுக்குழுக்களை அனுப்பிச்சு இதை போய் டிஸ்கஸ் பண்ண சொன்னாங்க. அல்டிமேட்டா 1947 நமக்கு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி தேவைப்பட்டது. முதல்ல 2 பேருக்கும் சேர்ந்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி இருக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் எங்களுக்கு ஒத்துவராக சொன்ன உடனே இந்தியா இரண்டாக பிரிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அந்த பிரிக்கப்பட்ட அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு தனி கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி, அங்க பாகிஸ்தானுக்கு ஒரு தனி கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி, 2 பேருமே தனித்தனியாக ஏற்படுத்தப்படும். சரி, இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படின்னா என்ன அப்படின்னா இதுல சில நல்ல மெம்பர்ஸ், அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் இந்த கான்ஸ்டிடியூஷனல் லா, அவங்க எல்லாம் மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஜஸ்ட் ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்டோ அல்லது வேற யாரோ காங்கிரஸ் கவர்மெண்டோ காங்கிரஸ் கட்சியோ அப்பாயிண்ட் பண்ண முடியாது. சோ தே ஹேவ் டு பி எலெக்டட். சோ எப்படி இது எலெக்ஷன் பண்றது அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு கீழே இருந்த அந்த அசம்பிளிஸ் 1935 ஆக்ட் படி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருந்தது ஒவ்வொரு ஸ்டேட்லயும். நம்முடைய பாம்பே, மெட்ராஸ், யுனைடெட் ப்ராவின்ஸ் எல்லாத்துலயுமே இருந்தது. சோ அந்த அசம்பிளிஸ்ல இருந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிஸ்க்கு மெம்பர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அது மாதிரி தேர்ந்தெடுக்கப்படுறது 389 டோட்டல்ல 296 பேர் பிரிட்டிஷ் இந்தியா இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 93 பேர் பிரின்சிபி ஸ்டேட்ஸ்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. சோ அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி 389 பேர் கொண்ட கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி கான்ஸ்டிடியூட் பண்ணப்பட்டது. இதுல ஃபர்ஸ்ட் மீட்டிங் இந்த கான்ஸ்டிடியூஷன் எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்றதுக்காக டிசம்பர் 9, 1947 டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவருடைய தலைமையில கூடுது. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அவர் போக பெர்மனன்ட் பிரசிடென்டாக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆல்ரெடி நம்முடைய நேருவோட இன்டரிம் கேபினெட் மந்திரியாக இருக்கிறார். சோ இது அவர் 13 டிசம்பர் 1946 அவர் வந்துட்டார். அதுக்கப்புறம் அதே நாள் நேரு என்ன பண்றார், ஒரு ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஒன்று கொண்டு வர்றார். அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கணும், சில பேசிக் பிரின்சிபிள்ஸ் சொல்லி அவர் சொல்றாரு. ஃபெடரேஷனா இருக்கணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கணும், சாவரின் ஸ்டேட்டா இருக்கணும், டைரக்டிவ் பிரின்சிபிள் எல்லாம் நம்ம இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில இதுகள் எல்லாம் அவர் கொண்டு வர்றார். அதுக்கு பேர் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பேர். அதுக்கு அடுத்தபடியாக இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில ஒவ்வொருக்கும் டிஃபரெண்ட் கமிட்டிஸா பிரிச்சு வச்சாங்க. அதுல முக்கியமான கமிட்டி என்னன்னா டிராப்ட் கமிட்டி. இந்த டிராப்ட் கமிட்டிக்கு டாக்டர் அம்பேத்கர் தான் தலைமை தாங்கினார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுல இந்த டாக்டர் அம்பேத்கர் இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில நுழையறதை பத்தி ஒரு சின்ன ஒரு எபிசோட் சொல்றேன், உங்களுக்கு அது வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அம்பேத்கர் பாம்பே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வரணும். அங்க தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அவரை ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டா காங்கிரஸ் கட்சி அவரை தேர்ந்தெடுக்கல பாம்பே ப்ரொவின்சியல் அசம்பிளியில இருந்து. ஏன்னா நம்ம கம்யூனல் அவார்டு விஷயங்கள் எல்லாம் இருந்ததுனால காங்கிரஸ் கட்சியில அவருக்கு அவ்வளவு ஒரு செல்வாக்கு இல்லாம இருந்த காலகட்டத்தினால அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஜோகேந்திரநாத் மாண்டல் ஒருத்தர் இருந்தார். அவர் சி பிலாங் டு தட் ஏசி, அந்த தாழ்த்தப்பட்ட கம்யூனிட்டியில இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார்னா அஸ்ஸாம், ஈஸ்ட் பெங்கால் ஏரியாவில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு வர்றார். அவர் அந்த ஈஸ்ட் அஸ்ஸாம் அந்த ஏரியாவில் ஒரு எஸ்சி அந்த அசோசியேஷனுக்கு அங்க மண்டல தலைவராக இருக்கார்.
அந்த அசோசியேஷனுக்கு டாக்டர் அம்பேத்கர் இந்திய தலைவராக இருக்கிறார். சோ நம்ம இந்திய தலைவர் செலக்ஷன் ஆகலையே, இந்த கான்ஸ்டியூஷன் முக்கியமான ஒரு அசம்பிளி, நம்முடைய நாளைய இந்தியாவின் விதியை நிர்ணயிக்க போகக்கூடிய இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு அவர் வரலன்னு சொன்னா எப்படின்னு சொல்லி தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு அவரை இங்கிருந்து தேர்ந்தெடுத்து அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு அனுப்புறார். இது ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஜோகேந்திர மண்டல் கடைசியில இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கல அப்படின்ட்டு நான் பாகிஸ்தானுக்கு போறேன்ட்டு அங்க போயிடுறாரு. பாகிஸ்தான்ல போய் அங்கேயும் ஒரு மந்திரி ஆகிறார். இருந்து அங்கேயும் டிசாட்டிஸ்பைட். அப்புறம் கேம் டு இந்தியா. இது அந்த அம்பேத்கர் எப்படி கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்குள்ள வந்தார் அப்படிங்கிற ஒரு கதை. இது நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். டாக்டர் அம்பேத்கர் இல்லைன்னா எவ்வளவு ஒரு கஷ்டம் அப்படிங்கறத நீங்க ஒரு யூகிக்கலாம். லாஸ்ட் ஒரு கிரேட் லீகல் லூமினரி. அப்போ இப்ப டாக்டர் அம்பேத்கர் டிராப்டிங் கமிட்டியில தலைவராக அவரை போடுறாங்க. அவருக்கு கீழே கோபாலசாமி ஐயங்கார் ஒருத்தரை போடுறாங்க. அல்லாடி கிருஷ்ணசுவாமி, டாக்டர் KM முன்சி, சர் முகமது சாதுல்லா, மாதவராவ், டி கிருஷ்ணமாச்சாரி, இந்த 7 பேரும் இந்த டிராப்டிங் கமிட்டியில இருக்கிறாங்க. இப்ப ஒவ்வொருத்தரையும் இப்படி பார்ப்போம். இந்த கோபாலசாமி ஐயங்கார்ங்கிறது யாருன்னா, கோபாலசாமி ஐயங்கார் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஹரிசிங்குக்கு திவானா இருக்கார். பை ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காத ஒரு ஃபேக்ட சொல்றேன். இந்த கோபாலசாமி ஐயங்கார் வேற யாரும் இல்ல, நம்முடைய பழைய தமிழ்நாட்டு முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய தாய் மாமனார், அம்மாவோட பிறந்தவர், தஞ்சாவூரை சேர்ந்தவர். அடுத்தது அல்லாடி கிருஷ்ணசாமி, இவர் ஒரு லீடிங் லாயர். இவர் மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு அட்வொகேட் ஜெனரலா இருக்கிறார். டாக்டர் KM முன்சி ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவர் தான் அந்த பாரதிய வித்யா பவனை ஆரம்பிக்கிறார். அதுக்கடுத்தது முகமது சாதுல்லா, இவர் இந்த பிரிட்டிஷ் காலத்துல அஸ்ஸாமோட பிரைம் மினிஸ்டரா இருக்கிறார். இந்த மாதவராங்கிறவர் அவர் மைசூர் ஸ்டேட்ல திவானா இருக்கிறார். டி கிருஷ்ணமாச்சாரி உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் நேருவோட மினிஸ்ட்ரியில பைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறார். அவர் 1956, 58, 64, 66 இந்த 2 பீரியட்ல இருக்கிறார். ஒரு ஸ்கேண்டல்ல ஒரு சின்ன பிரச்சனை, ஹரிதாஸ் முந்திரா கேஸ் அப்படின்னு அதுல அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறார். சோ இதுதான் அந்த டிராப்டிங் கமிட்டி. இந்த டிராப்டிங் கமிட்டி தான் ரொம்ப முக்கியமான ரோலை பிளே பண்ணுது, கான்ஸ்டியூஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி. இதுல மொத்தம் 22 கமிட்டிஸ் பண்ணாங்க, ஏற்படுத்தினாங்க. அந்த ஒவ்வொரு கமிட்டிக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்தாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எல்லாம் தயார் பண்ணப்பட்டு எப்படிலாம் பண்ணணும், இந்தியாவுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத பத்தி நீண்ட நாள் விவாதங்கள், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாள் இந்த விவாதங்கள்லாம் நடந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 11 முறை கூடுது. இதுல மொத்தமாக எல்லாம் செஞ்சு கடைசியில பிப்ரவரி 1948 இந்த கான்ஸ்டியூஷனை ரிலீஸ் பண்றாங்க. இட் இஸ் புட் ஃபார் த பப்ளிக் ஒப்பீனியன். மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கறதுக்காக பிப்ரவரி 1948 ரிலீஸ் பண்ணப்பட்டு இது 26 நவம்பர் 1949. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை பத்தி நீ பார்க்கும்போது it was not only a constituent assembly but also it served as a legislative assembly ஆகவும் இருந்தது. அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எல்லாம் எப்பப்ப கூடுதோ அப்ப டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமை தாங்க. இது எப்பப்பெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா கூடுதோ அப்ப GV மாவலாங்கர் இதற்கு தலைமை வகித்தார். அவர்தான் நம்முடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா GV மாவலாங்கர். ஏன்னா இந்த நேருவோட கேபினெட்டுக்கு இதுதான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருந்தது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இட் கண்டினியூஸ் அன்டில் த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் 1952 வரைக்கும் இது கண்டினியூ ஆகுது இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அதுக்கப்புறம் தான் அந்த புது பார்லிமெண்ட் நமக்கு 1952 தான் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் பார்லிமெண்டா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டு இருக்கு. அடுத்து இந்த கான்ஸ்டியூஷனோட பிரியாம்பிள் மற்றும் அதனுடைய சைலண்ட் ஃபீச்சர்ஸ் பத்தி அடுத்த எபிசோட். தேங்க்யூ. மேலும் அதிகமான விவரங்களுக்கு எங்களுடைய புத்தகங்களையும் கைடுகளையும் வாங்கி படிக்கவும். இந்த புத்தகங்களை வாங்குவதற்கான லிங்க் surabooks.com கீழே கொடுத்துருக்கிறோம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க போய் 25% டிஸ்கவுண்ட்ல எங்களுடைய புத்தகங்களை வாங்கிக் கொள்ளலாம்.